నా మీకు ఒక కోడ్ పంపిస్తున్నా చెప్పన్నా. 20 डब्बाలు వస్తుందంటే ఒక డబ్బా కూడా రాలా. भैया फ्लिपकार्ट से प्रोडक्ट आ गया तुम्हारे नाम में. நீங்களும் புதுசு நானும் புதுசுக்கா. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்னைக்கு தான் டே 18 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த பிளாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு கஸ்டமர் மத்தியில் என்னென்ன இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது, ஃபோன் கால் இன்ட்ராக்ஷன் தான் கைஸ். ஓகேங்களா, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ விளாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டை கிளம்பியாச்சு. உங்களுக்கு கோப்ரோவில் தெரிதான்னு தெரில, நான் ஸ்கூட்டி வியூ வச்சுருந்தேன். இப்போது கொஞ்சம் புல்லட் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில. சேர்ந்தா சந்தோஷம்தான். என்னடா புல்லட் எடுத்துகிட்டு போயிருக்கே டெலிவரி சீரீஸ்க்குன்னா, புல்லட்டில் பண்ணுற டெலிவரி சீரீஸ்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது நேற்று நடந்த கூத்து கைஸ். நேற்று ஒரு கூத்து நடந்ததுனால நம்மளுடைய வண்டி அவங்களுக்கு விட்டுட்டு, அவங்களோட வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். போயிட்டு நம்மளோட வண்டி அங்கே விட்டுட்டு நம்ம வண்டி எடுத்து நம்ம இதுக்கு போனோம் கைஸ், நம்மளுடைய ஆஃபீஸுக்கு போனோம். டைம் வேறு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. ஐயோ அப்பா சாமி, அது இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை, டோட்டல் ட்ராப் டே. சரி விடுங்க, இருங்க, சின்ன கூத்து நடந்துச்சு, நான் வந்து சொல்கிறேன். ஆனால் எக்ஸாஸ்ட் நோட் மாத்திரம் வேறு லெவல் வண்டி. பட் 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 அப்படியே அந்த கெத்து, அந்த ஃபீல். புல்லட் ஓட்டினாவே அது ஒரு தனி மரியாதை நம்மளுக்கு கொடுக்குது கைஸ். வேறு லெவல் மரியாதை தான். இருங்க கைஸ், இந்த வண்டி அங்கே விட்டுட்டு நம்மளுடைய வண்டி எடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வண்டி நம்ம கைக்கு வந்தாச்சு. டைம் வேறு ரொம்ப லேட்டு கைஸ், ரொம்ப லேட். அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. நான் உங்களுக்கு அப்போயே சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக போகாதுன்ட்டு. நிறைய விளாக்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை டோட்டலாக ட்ராப் தான். எதுக்காக நம்ம புல்லட் எடுத்துக்கணும்னா, எல்லாமே இந்த டெலிவரி சீரீஸ் தான் கைஸ் காரணம். எல்லாமே இந்த டெலிவரி சீரீஸ் தான் காரணம். எப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்கூட்டி எடுக்கிறதுக்காக, இந்த ஸ்கூட்டி எனக்கு வேணுன்றதுக்காக அந்த அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம புல்லட்டோடைய அந்த அண்ணா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அந்த அண்ணன் வண்டி எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அண்ணா கொடுத்துட்டு, எங்கள் அண்ணன் வண்டி நான் எடுத்துக்கின்னு ஒரு பயங்கரம் கூத்தாயிடுச்சு. அந்த அண்ணன் இப்போ ஊருக்கு வந்து எனக்கு வண்டி வேணும் கொடுறான்னு கேட்டு இந்த வண்டி அந்த அண்ணா கொடுத்து புல்லட் நான் எடுத்துக்கின்னு, உங்களுக்கு எதுவுமே புரியாது. அது என்னோட விட்டுருங்க, அது நம்மளுடைய ப்ராப்ளம். ஓ ஓ ஓ ஓ ஓ கைஸ், ஏதோ சொன்ன வரதான் போச்சு. நான் டெய்லி இதே டைலாக் சொல்கிறேன்னு நம்ப நினைக்காதீங்க. ஏதோ சொல்ல வந்தேன் கைஸ், நிஜமாக ஏதோ யோசிச்சுன்னு வந்தேன். வந்துடுச்சு கைஸ். நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி ப்ரெஷர் இது பண்ணுறாங்க, வ்ளாகெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் அந்த அண்ணா போய் கேட்டிருந்தேன். அந்த அண்ணன் ஒரே விஷயம் சொன்னார், நீ காசெல்லாம் காட்டலாம், கொஞ்சம் பேர் கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் நெகட்டிவாக பார்ப்பாங்க, ஒரு டெலிவரி பர்சன்கிட்ட இவ்வளோ காசு இருக்குதுன்ட்டு பார்ப்பாங்க, அதனால நீ காசெல்லாம் காட்டக்கூடாது, எங்கன்னா வெளியே போனால் நம்மளை என்ன அட்டாக் பண்ணி என்ன காசு பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயம் நான் பெருசாக நான் நினச்சி பார்க்கல. சரி, அதனால தான் ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்கு வேலிடாக இருந்துச்சு, அதுதாங்க ஸ்விட்டாக. தப்பு நம்மளது இருக்குது, அவங்களது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம இப்போ வீடியோ ஷூட் பண்ணது தப்பு தான். செகண்ட், நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நம்ம இந்த டெலிவரி சீரிஸ் பண்ணுறோன்ட்டு அவங்க சொல்லாமல் ஜாயின் பண்ணது தப்பு தான். இது ரெண்டு என்னுடைய தப்பு தான், அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோக்காக நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நேற்று ஆடியோ பிக்கப் ஆகலன்ட்டு நான் செம்ம கஷ்டம், வேறு லெவலில் கஷ்டப்பட்டுருந்தேன். இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட ஃபோன் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, நான் இன்னும் சீக்ரெட்டாக யூஸ் பண்ணேன், எப்படி டைரெக்டாக கஸ்டமர் வந்து ஆடியோ இன்னும் ஆடியோபலாக கேட்கணும் ஆடியன்ஸுக்குன்ட்டு அப்படிலாம் செட் பண்ணேன்ட்டு உங்களுக்கு இந்த விளாகில் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம எல்லாமே நெகட்டிவாக தான் பண்ணுறது, எல்லாம் பாசிட்டிவாக பண்ணோம், எல்லாம் ரியலாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடலாம்,
பெட்ரோல் போட்டப்பமா இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க பெட்ரோல் போட்டு வந்து நான் உங்களுக்கு எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கேயே போட்டுக்கலாம். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு லோட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட்னா எக்ஸாக்டாக 65 ஷிப்மெண்ட் கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் சம்பவம் காத்துட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னடா எல்லா நாளும் சம்பவம் நினைக்க சொல்கிறேன்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் கைஸ். சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிவிடுவேன். அது எப்படின்னா பேலஸ் ரோடே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே லீவ். முக்கால்வாசி பேர் அங்கே தான் கைஸ் நான் டெலிவரி பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு கஸ்டமருக்கு கான்வர்சேஷன் வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்க கஸ்டமர் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. கைஸ் இன்னொரு விஷயம், கஸ்டமர் ஃபுல்லாமே தெலுங்குல தான் பேசுவாங்க. அது மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ காலையிலே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போச்சுடா, இன்றைக்கி சம்பவம் ஏதோ பெருசாக காத்துட்ருக்கு. ஆமாம் கைஸ், ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி இருங்க, நம்மளோட லொக்கேஷனுக்கு போயிட்டு உங்கள் அக்கான்னு எல்லோரும் ஃபோன் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் மொத்தம் பேர் தெலுங்குல தான் பேசுவாங்க கைஸ். ஆனால் நான் தமிழில் தான் பேச போகிறேன் இந்த ஒரு விலாக் மட்டும். ஏன்னா நம்ம எந்த விலாக்லையுமே நான் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, கஸ்டமர் எடுத்து போய் டெலிவரி பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். இன்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு காட்ட மாட்டேன். நான் எப்படி கஸ்டமர்கிட்ட பேசி அவங்ககிட்ட எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப இது கைஸ். ஏன்னா நம்மளுக்கு புதுசு இல்லையா, இது அட்ரஸ் எதுவுமே சுத்தமாக தெரியாது. அதனால தான் சரி நீ கஸ்டமர்ஸ்கிட்டலாம் எப்படி பேசி பயங்கரமாக பல்ப் வாங்க போகிறேன்னு தெரிஞ்சிருது. என்னுடைய கஷ்டம் இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் வர கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து நான் 5 நத்திங் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். அவ்வளோ ஃபேமஸாக நத்திங் ஃபோனு, புரியல. அதுக்கு எல்லாருமே நத்திங். ஆனால் நல்ல பிராண்டு தான், நானும் பார்த்துருக்கேன், நல்லா எல்லாம் பார்த்துருக்கேன், நல்ல பிராண்டு தான். ஆனால் நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நிறைய எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு சந்தோஷம். ஏன்னா எவரோ காசு கொடுத்து வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அன்பாக்ஸ் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல், ஜோஷ், ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம ₹1 அங்கே கொடுக்குறதில்ல, ஓசிலே கழட்டுறோம். ஆனால் எதுனா தப்பாச்சுன்னா நம்ம மேலே தான், தலை மேலே தான் கட்டுவாங்க. அது ஒரு தனிப்பட்டமான விஷயம். இன்னைக்கு வேறு ஒரு பக்கமாக லோடு இருக்குது. வாய்ஸ் கேட்கும் தான் நினைக்கிறேன், கஸ்டமர் வாய்ஸு. அக்கா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட் வந்திருக்கா? சரி, நான் வந்துட்டீங்களா வீட்டுக்கு முன்னாடி? அக்கா எங்கக்கா வீடு? வீடு வந்து சாந்தி லேஅவுட்னா. அக்கா சாந்தி லேஅவுட் கிட்ட அங்கே இதுக்கிட்ட தானேக்கா இருக்கேன் நான். இங்கே ஆஞ்சநேயர் கோயிலாண்டு இருக்கிறேங்க்கா. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கோ? ஆஞ்சநேயர் கோயில். நான் உள்ள வரணும்னா ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி வரணுமா எப்படிக்கா? உங்களது என்ன ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்களேன். லேண்ட்மார்க்கு நான் புதுசாக அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறது. ஓ அப்படியா, சரி. ஆஞ்சநேயர் கோயில் நேராக ஒரு ரோடு வருதா? அது வில்லேஜ் சைடு போதா அப்படியாக்கா, இல்லைனா பின்னாடி சைடாக்கா? அதான் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வெங்கடேஷ் அவங்க வீடு, மேஸ்திரி வெங்கடேஷ் அவங்க வீடுன்னு கேளுங்க. அக்கா நானும் புதுசு தான்க்கா. இங்கே நீங்களும் புதுசு நானும் புதுசுக்கா. இப்போ நான் கரெக்டாக இதுக்கிட்ட இருக்குங்கக்கா. அது என்ன இது கோயிலுக்கிட்ட இருக்குங்கக்கா. சரி, நான் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்க கரெக்டான்ட்டு. சொல்லுங்கக்கா. ஸ்கூல் நீங்கள் எந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறீங்க? ஸ்கூல் பக்கமா? நான் ஸ்கூல் பக்கம். நான் இல்லைக்கா, நான் கோயில் பக்கம் திரும்பி இருங்கக்கா. அதான் நிப்பட்டெல்லாம் செய்கிறாங்களே. ஓ ஆமாக்கா, சொல்லுங்கக்கா. அங்கே வாங்கினா அதுக்கு முன்ன தெருவுனா முன்ன ரோடு, அங்கே நின்று வெங்கடேஷ் வீடு, மேஸ்திரி வீடுன்னு சொல்லுங்க. ஓகே. அங்கே பக்கமே
சரிக்கா வரேங்க்கா, ஒரே நிமிஷம் வெளியே வாங்கக்கா, வெளியே வாங்கக்கா. சரிண்ணா. எங்கள் அம்மா வராங்கண்ணா. ஓகே, அனுப்புங்கக்கா அனுப்புங்கக்கா. சரிண்ணா. இந்த அட்ரஸ் தேடி போகிறதாங்க ரொம்ப பெரிய கஷ்டம். கரெக்டான அட்ரஸ் வச்சு தொலைட்டாங்க. மொத்தம் பேர் டெலிவரி வாங்கிப்பாங்க. ஐயோ எப்படி கிராஸாக இருக்குது. கௌஸ் அவங்களுதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே அக்கா. ஃபோன் பே பண்ணிடுறேன். ஏன்னா எங்கள் வீடு இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு தெரியல, எதுக்கு ரொம்ப சுற்றணும். ஓகேக்கா, நன்றிக்கா. நான் அந்த ஜேசிபி அண்ணா சொல்லு, அவங்க வீட்லயே கொடுத்துருங்க. ஜேசிபி இருக்குல்ல, வீட்டில் கொடுத்துருங்க கௌஸ்ன்னு சொல்லிட்டு. கௌஸா? அப்படியே இருங்கக்கா, ஒரே நிமிஷம், சரி. ஒரே நிமிஷம் இருங்கக்கா, நான் கொடுத்துட்றேன். நான் మీ దగ్గర ఏమని చెప్పినా ఇంకే கொடுக்கணும். வீடு சொல்லுங்கக்கா, அந்த அண்ணா நீ அங்கேயே டெலிவரி பண்ணுன்னு சொல்கிறாங்கக்கா. சரி அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. ஒரே நிமிஷம், அவங்களுக்கு அந்த வீடு எதுன்னு காட்ட சொல்லுங்கண்ணா. காட்டினாங்கக்கா. நான் அங்கே புது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குது, அங்கே தானேக்கா? ஆமாண்ணா. வரேங்க்கா. அமௌண்ட் ஃபோன் பே பண்ணிடுறேண்ணா. எவ்வளோ சொல்லுங்க, இதே நம்பருக்கா? இதே நம்பர் தான்க்கா. இல்லை நான் நம்பர் சொல்கிறேன், 6300. பேர் வருது. அதேதான்க்கா. சரிண்ணா. எவ்வளோண்ணா அமௌண்ட்டு? அக்கா ஒரு நிமிஷம்க்கா. 340க்கா. 340 ரெண்டு இல்லையா? ஒன்று தான்க்கா. ஓகேக்கா. இப்போ நம்ம அடுத்த கஸ்டமர் யாருன்னா, இருங்க அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். போக கீழே வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அக்கா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட் வந்ததுக்கா. அக்கா இங்கே நிப்பேட் அங்கிட்டு கடையில் இருக்கிறேங்க்கா, நிப்பேட் கடையாண்ட. ஆமாக்கா. வாங்கக்கா, வரேன். அக்கா சொல்கிறேங்க்கா, ஒரே நிமிஷம். அக்கா அமௌண்ட்டு 293க்கா. ஓகே. ஹியூமனிட்டி இங்கே அழிஞ்சிருச்சு, நான் சொல்கிறேன். அங்கே எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணால் ஆனால் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுத்துரு. சரி, இந்த மாதிரி ஆளுங்க கூட வைப்பாங்களா? உண்மையில் இங்கெல்லாம் ஹியூமனிட்டி அழிஞ்சிருச்சு இந்தியாவில். காசு வந்துட்டா ஜனங்க எப்படியோ மாறிடுறாங்க. எப்பயுமே நியூட்ரலாக இருக்கணும் கைஸ். இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நியூட்ரலாக தான் இருக்கணும். காசு வந்தால் அந்த ஆணவத்தில் ஆடக்கூடாது. 380. சரிப்பா, இந்தா. நான் வேறு பயங்கரமான பேக்காக இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது கைஸ். இருங்க, இப்போ ஒரு சரியான பயங்கரமான ஃபன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் ஸ்ட்ரிக்டாக போந்து இப்போ கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். இது நேற்றே இந்த கூத்து நடந்துச்சு கைஸ். இதுக்கு ஃபோன் பண்ணலாம் இவங்களுக்கு. இவர் हिंदीकार वड़कन नंबर। भैया फ्लिपकार्ट से प्रोडक्ट आ गया तुम्हारे नाम में। नीचे अंबिका कल्याण मंडपम। हाँ ठीक है नेतल। भैया मैं आऊँगा 10 मिनट आऊँगा भैया।
இவன் நேற்றெல்லாம் சரியான கூத்தா பேசிகிட்டு இருந்தாங்க கைஸ். சத்தியமா சே, இந்த இடத்துல நானே பேக் ஆகிட்டேன். வடக்கு நண்பர் நேற்று பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். என்னென்னவோ கத்திட்டு இருந்தார். ஓ ஐயோ ஓ கியூன்ட்டு. இப்போ கரெக்டாக பேசுகிறானே. எல்லாம் கடவுள் கடவுள். இருங்க கைஸ், டெலிவரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் நம்ம ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1000 ருபீஸு ஃபேஸ்புக் ப்ராடக்ட்டு. ஏதோ ஒரு அதர் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு அவர். ப்ரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க ப்ரோ, நான் வாங்கியிருந்த ஒரு ப்ராடக்ட்டு கிடச்சிருந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொன்னாங்க. நான் எத்துக்கோறேண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ, இந்த ஃபேஸ்புக் ப்ராடக்ட்டு ஸ்கேమ్ ப்ராடக்ட்லாம் நம்ம தர மாதிரி தான் వెళ్ళணுమా? ఏమన్నా ప్రాబ్లము? యాక్చువల్గా నేను పెట్టింది ఒకటి ఇచ్చింది ఒకటి, మొత్తం స్కామ్ చేసి దొబ్బినారు. 20 డబ్బాలు వస్తుందంటే ఒక డబ్బా కూడా రాలా. షూ ర్యాక్ మొత్తం స్కామ్ చేసి దొబ్బినారు. నేను వాంటే మీకు ఇన్స్టాగ్రామ్లో నేను చూసి పెట్టింది చూపిస్తాను. ఇన్స్టాలో బుక్ చేసినారా? మొత్తం ఎంత మళ్ళీ ఫోటో ఇన్స్టాగ్రామ్ ஒரு ஸ்கேம்டு ப்ராடக்ட் கைஸ். இன்னொரு விஷயம், யாருன்னா ஸ்கேம்டு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெலிவரி பார்ட்னருக்கு கால் பண்ணுங்கள். కాల్ பண்ணிட்டு நான் ఇది ఎత్తుకోపోయేసి ఆఫీస్ తెలుసు కదా నా, హెచ్పి పెట్రోల్ బంకు కరెక్ట్గా చెప్తాను. హెచ్పి పెట్రోల్ బంక్ ఉంది కదా, దాని పక్కలోనే ఒక బుల్లెట్ షోరూమ్ ఉంది, దాని పక్కలోనే ఆఫీస్. ఆడ ఎత్తుకోపోయేసిననుకో హాఫ్ అన్ అవర్లో మీకు మీ అమౌంట్ మీకు వచ్చేస్తాయి கைஸ். இதே மாதிரி தான் நான் இப்போ அந்த அண்ணாக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் ஆஃபீஸுக்கு போங்க, எதுனா ஃபேக் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் இந்த ஃபேக் ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களே எதுனா ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் கேஷ் ஒரு ½ அன் ஹவருக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. మీకు ఒక కోడ్ పంపించిన చెప్పన్నా. నా ఇప్పుడు వచ్చింటాను చూడన్నా. నా 4 నంబర్లు చూడన్నా, అది మాత్రం చెప్పన్నా. 3481. ఓకేనా. கைஸ், இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கணும். வேணும்னா வேணும், வானானா வானா, அவ்வளோதான். டேக் இட் ஈஸி, சிம்பிளாக முடிச்சிடணும். ஒரு விஷயத்தை நம்ம காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே எடுத்துக்கூடாது. நீ பாருங்கள், நான் ஒருத்தனுக்கு 15 வாட்டி ஃபோன் பண்ணேன் எங்கள் இந்த கேஸுக்கு. கிட்டத்தட்ட 3 நாள்லேருந்து இந்த பர்சன் என்கிட்டே இருக்கார். இந்த ஆர்டர் இவங்களுக்கே கால் பண்ணி, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கால் பண்ணுறதுக்கு. அப்போலேருந்து கால் பண்ணி தான் உட்காந்துருந்தேன் கைஸ் அந்த மூலையில். கைஸ், ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இன்னும் 40 ப்ராடக்ட். எத்தனை ப்ராடக்ட்? 40 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுங்க கைஸ். கஸ்டமர்ஸும் ஒரு பக்கம் சத்தாயிக்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டும் இந்த மலையும் ஒரு பக்கம் சத்தாயிக்குது கைஸ். 2 பேர் சேர்த்து நம்மளை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் மலை உங்களுக்கு தெரியாது, தூரில் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தூர்லலாம் இருக்குது. கஸ்டமர்ஸு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல கைஸ். இப்போ தான் நம்மளுடைய செட்டும் அங்கே ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் முடிச்சுட்டு வந்து வீட்டில் உள்ளூர் நல்லா உக்காந்துக்கிறாங்க கைஸ். நான் மட்டும்தான் போயிட்டு இப்போ டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இன்னும் அதுக்கு மேலே இன்னும் பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் பேச்சு மூலியமாக சொல்கிறேன். அங்கே உள்ள அங்கே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், லாஸ்ட்டில் எக்கச்சக்கமான பாக்ஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுன்னு தான் நம்ம போய் ஆகணும். ஓகேங்களா, உங்களுக்கு மொத்தம் கண்டினியூ பண்ணிட்டு மொத்தம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா, சேம் நேற்று எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 49 + 1 50 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் இன்றைக்கி ஒரு இன்பம் அதிர்ச்சியான ஒரு
சம்பவம் நடந்துச்சு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? எங்கள் ஆஃபீஸில் தான் ஏதோ ஒரு சின்ன இதாக இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 18 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.